நம்ம மெட்ரோ சுவையில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் அனிஸ் எல்லாம் போட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆயிடணும். எண்ணெயிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டு வதக்கிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நிறையா போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணிக்கே அதுதான் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு, தக்காளி வந்து நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மட்டன் வந்து இங்கே நான் 600 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மசாலா நல்லா ஒட்டி வரவும், மட்டன் வந்து நல்லா வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை தனியாக விசில் விட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி, நான் வந்து பிரியாணி மசாலா தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படின்னு நான் போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. தயிர் 2 to 4 டீஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்குங்க. 5-6 விசில் வந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ரைஸ் போட்டுடலாம். நான் இப்போ ரைஸ் போட்டிருக்க இந்த குக்கர் பத்தாது, பெருசில் மாற்றிட்டேன். திருப்பியும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு ரைஸ் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ரைஸ் வந்து உடையாமல் பார்த்துக்குங்க. ஒரு மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க, அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ரைஸ் தண்ணி நல்லா கம்மியாயிட்டு ரைஸ் வந்து மேலே உங்களுக்கு தெரியும், தண்ணி லைட்டாக அங்கங்கே உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி.